ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது ரியாக்டில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், பட் இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருக்க போகுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் பழகிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 இன்புட் டைப் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சப்ஜெக்ட்டுக்கு, இந்த சப்ஜெக்டில் நான் வந்து சயின்ஸ்னு எழுதுகிறேன். அண்ட் தென் மார்க்ஸில் வந்து 75ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன்னா அந்த லிஸ்ட் இங்கே ஆட் ஆயிரும். அண்ட் தென் டோட்டல் மார்க்ஸும் ஆட் ஆயிரும். ஸோ இதைத்தான் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கோடில். ஸோ நான் ஆல்ரெடி போட்டு வச்ச கோடை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்போ எழுதுவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுத போகிறேன். நான் இங்கே ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஆப் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் ரிட்டனில் வந்து நான் ஜேஎஸ்எக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஓகே, ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஒரு காம்போனெண்ட் சொல்லுவோம். ஓகே, இந்த காம்போனெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா main.jsxல இம்போர்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ரௌசரில் போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஹாய்னு வரும். ஓகே, வந்திருக்கா? இப்போ இதைத்தான் நம்ம அந்த மாதிரி மாற்ற போகிறோம். இப்போ இந்த ஹாய்க்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 இன்புட் பாக்ஸ் எடுக்க போகிறேன். input type equal to text. ஓகே, பிளேஸ் ஹோல்டர் வந்து நான் enter subjectனு கொடுக்க போகிறேன். enter subject. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இன்புட்டில் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? நான் என்ட்ரு பண்ணுற வேல்யூ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு யூஸ் ஸ்டேட் எடுக்க போகிறேன். ஓகே, இம்போர்ட் ரியாக்ட். ஓகே, இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட்டை இப்படித்தான் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். யூஸ் ஸ்டேட்டை எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த இடத்துல கான்ஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எனக்கு என்ன வேரியபிள் நேம் வேணுமோ அந்த வேரியபிள் நேம் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல நான் சப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுனால நான் சப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். அண்ட் செட் சப்ஜெக்ட் கொடுக்குறேன். இந்த செட் சப்ஜெக்ட் நான் என்னன்னு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். செட் சப்ஜெக்ட் இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட். இந்த யூஸ் ஸ்டேட்டில் எனக்கு இனிஷியலாக என்ன இருக்கணும் அப்படின்னா எம்டி வேல்யூ. ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இந்த சப்ஜெக்டை காப்பி பண்ணி இங்கே வேல்யூவில் கொடுக்குறேன். இப்போ வேல்யூவில் நான் இந்த சப்ஜெக்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குது? எம்டி தான் இருக்குது. ஓகே, இந்த எம்டி தான் இப்போ இந்த இன்புட் வேல்யூவில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த செட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் டைப் பண்ணும் போது எனக்கு இந்த சப்ஜெக்டில் போய் வேல்யூஸு உட்காரணும். ஸோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் சேஞ்சு கொடுத்துட்டு ஆன் சேஞ்சில் செட் சப்ஜெக்டில் e.target.value. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் டைப் பண்ணும் போதெல்லாம் என்னோடய வேல்யூஸ் வந்து இந்த சப்ஜெக்டில் போய் ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான். இந்த செட் சப்ஜெக்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து செட்டர்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி இன்னொரு இன்புட் பாக்ஸ் எடுக்கிறேன். அது மார்க்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணேன். ஓகே, நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்டர் சப்ஜெக்ட்டுக்கு பதில் என்டர் மார்க்ஸ்னு போட்டுக்கிறேன். மார்க்ஸ். ஓகே, இதே மாதிரி இன்னொரு யூஸ் ஸ்டேட் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்ஸ், இந்த இடத்துல செட் மார்க்ஸ். சேம் அதே மாதிரி தான். ஓகே, செட் மார்க்ஸ். ஓகே, இப்போ இந்த மார்க்ஸை காப்பி பண்ணி வேல்யூவில் போட்டுக்கிறேன். அண்ட் செட் மார்க்ஸை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் இந்த இடத்துல நான் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். எதுக்குன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு. ஓகே, சப்மிட். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஓகே, வந்திருக்கா? என்டர் சப்ஜெக்ட், என்டர் மார்க்ஸ் அண்ட் சப்மிட் பட்டன். இப்போது நான் இங்கே என்ன வேல்யூ டைப் பண்ணுறேனோ இந்த டைப் பண்ணுறதெல்லாம் இப்போ நான் சப்ஜெக்டில் டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? இப்போ சப்ஜெக்டில் டைப் பண்ணால் இந்த சப்ஜெக்டில் நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது இருக்கும். மார்க்ஸில் டைப் பண்ணால் என்ன டைப் பண்ணுறேனோ அது மார்க்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ தென்
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இதை சப்மிட் பண்ணும்போது கீழே டிஸ்பிளே ஆகணும். கரெக்டாக சப்மிட் பண்ணும்போது கீழே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு யூஸ் ஸ்டேட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் போட்டுறேன். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா செட் சப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல செட் சப்ஜெக்ட் லிஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இது ஒரு அரே. ஏன்னா நம்ம என்டர் பண்ணுற சப்மிட் பண்ணும் போது எல்லாமே லைன் பை லைனாக டிஸ்பிளே ஆகணும் இல்லையா, அதனால் நான் இது வந்து அரேயில் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த செட் சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் சப்மிட் பண்ணும்போது தானே ஸ்டோர் ஆகணும். அதனால் இந்த இடத்துல ஆன் கிளிக் போட்டு கிளிக் பண்ணும்போது தான் நான் ஸ்டோர் பண்ணணும். வேல்யூஸை ஸ்டோர் பண்ண வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க போகிறேங்க. ஹேண்டில் சப்ஜெக்ட் லிஸ்ட்னு கொடுக்க போகிறேன். ஓகே, நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே ஹேண்டில் சப்ஜெக்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா எழுத போகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா செட் சப்ஜெக்ட் லிஸ்ட்டை காப்பி பண்ணி செட் சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் வந்து நான் ஒரு அரேவை தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் டிஸ்பிளே பண்ணும் போது நான் ஒவ்வொரு வாட்டியும் சப்மிட் கொடுக்கும் போது சப்ஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். கரெக்டாக, அப்போ அரேயில் தான் நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், ஒரு அரே கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் இங்கே 2 விதமான ஒரு எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காட்டிடுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் அதை மறுபடியும் மாற்ற போகிறேன். ஓகே, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அரேக்குள்ள ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், மார்க்ஸ் அண்ட் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இந்த செட் சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் மார்க்கும் சப்ஜெக்ட்டும் இருக்குது. கரெக்டாக நான் சப்மிட் பண்ணும்போது அது ரெண்டுமே இப்போது சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நான் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அரேங்கிறதுனால நம்ம மேப்பில் தான் எடுக்கணும். கரெக்டாக, சப்ஜெக்ட் லிஸ்ட் டாட் மேப், மேப்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, தென் இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டுங்கிறது என்னது, ஒரு அரே. கரெக்டாக, அதனால தான் நம்ம இங்கே லூப் மேப் வந்து என்னன்னா லூப் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஐட்டம்னு கொடுக்க போகிறோம். ஐட்டம்னா சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஈச் ஐட்டம். ஓகே, இந்த இடத்துல நான் ரிட்டர்னில் p டேக் போட்டு ஃபஸ்ட் வந்து சப்ஜெக்ட் நேம் எடுத்துப்போம், item dot subject and then item dot marks. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா என்னதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கிலீஷ்னு போடுறேன். இங்கிலீஷ் 100ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டேன். இங்கிலீஷ் 100 வருதா. இப்போது நான் இன்னொன்று கொடுக்குறேன், மேக்ஸ்னு கொடுக்குறேன், மேக்ஸ் 75ன்னு கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா ஆக்சுவலாக இங்கிலீஷ்க்கு கீழே தான் வரணும். கரெக்டாக, ஆனால் நான் சப்மிட் கொடுக்கும் போது இங்கிலீஷ் போயிடுது, மேக்ஸ் வந்துடுது. இதுக்கு காரணம் என்னென்னா ஸோ இந்த இடத்துல தான் ஸோ நான் அப்ளை சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து எப்படி மாற்றணும்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு இன்னொரு ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஓகே, இந்த இடத்துல ப்ரீவியஸ், அதாவது ப்ரீவியஸ் வேல்யூஸ் இருந்தால் அதை வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலிமா போட்டுட்டு காமா இந்த நியூ ஆப்ஜெக்ட், இந்த நியூ லிஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஓகே, சப்ஜெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் என்டர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் வேல்யூஸும் இருக்கும், கூட நியூ வேல்யூஸும் இருக்கும். ஸோ அதை ஒன்றா சேர்த்து நான் ஒரு அரேயில் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நான் மறுபடியும் அதுக்கு முன்னாடி நான் சப்மிட் கொடுக்கும் போது எனக்கு அது எம்டி ஆகணும்.
உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். நான் இந்த இடத்துல செட் மார்க்ஸும் செட் சப்ஜெக்டும். ஓகே, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போ நான் டைப் பண்ணுறேன் இங்கிலீஷ் 100ன்னு கொடுக்குறேன். சப்மிட். இங்கிலீஷ் 100 வந்துருச்சா? இது 2 எம்டி ஆயிடுச்சு பாருங்கள். அதனால தான் அங்கே நான் எம்டி கொடுத்தேன். அண்ட் தென் இப்போ புதுசாக நான் மேக்ஸ் அண்ட் 75ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா பாருங்கள், இப்போ கீழே வரும். இப்போ நான் சயின்ஸ் என்டர் பண்ணுறேன். சயின்ஸ் அண்ட் 15 கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தேன்னா கீழே வரும். ஓகே, இப்போது எனக்கு டோட்டல் மார்க்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு டோட்டல் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு யூஸ் ஸ்டேட் எடுத்துக்கிறேன். டோட்டல் செட் டோட்டல். ஓகே, செட் டோட்டல் யூஸ் ஸ்டேட்டில் 0 இனிஷியல் வேல்யூ 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு யூஸ் எஃபெக்ட் போட போகிறேன். யூஸ் ஸ்டேட்டு மாதிரி இன்னொரு யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது, அது இன்னொரு ஹுக்கு யூஸ் எஃபெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணோம்னா, ஸோ இதோடைய சின்டாக்ஸு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி அரே பாக்ஸ் போடணும், மீன்ஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பாஸ் பண்ண போகிறோன்னா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டு புதுசாக ஆட் ஆகும் போதெல்லாம் எனக்கு நீ டோட்டலை கொடு அப்படிங்கிறத இந்த யூஸ் எஃபெக்டில் சொல்லியிருக்கோம். இந்த சப்ஜெக்ட் லிஸ்ட்டு புதுசாக ஆட் ஆகும் போது யூஸ் எஃபெக்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தெரியுமா, ரெடியூஸ்னு மெத்தட், ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தடு. ஸோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஜெக்ட் லிஸ்ட் ஓகே டாட் ரெடியூஸ் மெத்தட். ஓகே, இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இந்த இடத்துல இனிஷியல் வேல்யூ 0. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா அக்குமுலேட்டர் அண்ட் ஐட்டம். ஓகே, இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல ரிட்டர்ன் அக்குமுலேட்டர் ப்ளஸ் ஐட்டம் டாட் மார்க்ஸ். ஆக்சுவலாக இந்த ரெடியூஸ் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, அக்யூமுலேட்டர்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே காமிச்சு சொல்ல பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் a minute guys. இந்த டோட்டலில் வந்து செட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டோட்டலாகவே எல்லாத்தையுமே போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செட் டோட்டல்னு போடுறேன். ஓகே, இப்போ இந்த டோட்டலை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். டோட்டல் பி டேக்கில் போடுறேன். பி டேக் டோட்டல் மார்க்ஸ் இஸ் அப்படின்னு போட்டுட்டு டோட்டல் கொடுக்குறேன். ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் தென் மேக்ஸ் 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, இது ஏன் இப்படி வருதுன்னா, அது ஸ்ட்ரிங்கில் இருக்குது. மார்க்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதனால தான். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்பராக மாற்றிப்போம். நம்பர். ஓகே, ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மேக்ஸ் 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நான் இங்கிலீஷ் 15 கொடுக்குறேன். ஸோ 115 வருது கரெக்டாக. இது எப்படி டோட்டல் ஆகுதுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த அக்யூமுலேட்டர்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக 0 இருக்கும். 0 ப்ளஸ் ஐட்டம் டாட் மார்க்ஸ் எவ்வளோ 100. ஐட்டம் டாட் மார்க்ஸ் 100. அப்போ 0 + 100 100. இப்போது அக்யூமுலேட்டரில் 100 இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணும் போது அக்யூமுலேட்டரில் 100 இருக்கா. இப்போ 100 ப்ளஸ் இங்கே 50 கொடுத்தனா, இப்போது 100 + 50 150. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ரெடியூஸ் மெத்தட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ டோட்டலில் 150 இருக்குது. இப்படி நான் ஆட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் இங்கே லிஸ்ட்டும் ஆகும், டோட்டலும் ஆகும். ஓகே, தென் இன்னொன்று என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர்ஸ் வந்து ஜஸ்ட் இப்படி சப்மிட் பண்ணக்கூடாது. கரெக்டாக எதுவுமே என்ட்ரு பண்ணாமல் சப்மிட் பண்ணக்கூடாது. ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் எதுவுமே என்ட்ரு பண்ணிட்டு இல்லைன்னு.
பாருங்கள் இங்கே கீழே எம்டி ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இஃப் கண்டிஷனை போட்டு மார்க்ஸ் marks or subject ரெண்டுமே எம்டியாக இருந்துச்சுன்னா அலர்ட் ப்ளீஸ் என்டர் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போது நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ சப்ஜெக்ட் கொடுத்தேன்னா பாருங்கள் ப்ளீஸ் என்டர் வேல்யூஸ்னு வருதா. இப்போ நான் மேக்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ் 100 சப்மிட். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா. இப்போ நான் மறுபடியும் இங்கிலீஷ் இப்போ சப்மிட் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணாமே சப்மிட் கொடுக்குறேன். பாருங்கள் ப்ளீஸ் என்ட்ரு வேல்யூஸ் அண்ட் தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் 15 கொடுக்குறேன். சப்மிட். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் யூஸ் ஸ்டேட்டும் யூஸ் எஃபெக்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.